வந்துட்டு முன்னாடில இருந்தே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாரு, இந்த ஒரு கோ ஐபிபிஓல வந்துட்டு பெஸ்ட் ஓகேங்களா, பெஸ்ட் யார் வாங்குறவங்களோ அந்த ஒரு சீல் வந்துட்டு குத்தப்படும் ஓகேங்களா, அவங்களோட பாஸ்போர்ட்ல கோ ஐபிபிஓ பாஸ்போர்ட்ல சீல் குத்தப்படும். அதுல வந்துட்டு யாரு வந்துட்டு அதிகமா ஓகேங்களா, யார் வந்துட்டு அதிகமா பெஸ்ட் வாங்கியிருக்காங்களோ, பெஸ்ட் வாங்கி அந்த ஒரு சீலை வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்துட்டு கோ ஐபிபிஓல வந்துட்டு ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, ஏதாச்சும் ஒரு ஊருக்கு வந்து ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம், நாடு ஏதாச்சும் ஒரு நாடுக்கு வந்து ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுல 3 பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த 3 பேருக்கு வந்துட்டு கேம் நடக்குது ஓகேங்களா. இந்த 3 பேர்ல ஒரு ஆள் தான் போக முடியும். அதனால வந்துட்டு அந்த ஒரு கேம் நடக்குது. அண்ட் அதை பார்க்கும்போது ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு. அந்த கேமா இருந்தாலும் சரி, அதுல வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாவே அமைஞ்சிச்சு அவங்களுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல பவித்ரா, தீபக், மஞ்சரி இவங்க 3 பேர் மட்டும் தான் வந்துட்டு நிறைய அந்த ஒரு சீல் வாங்கியிருக்காங்களாம். அதனால இவங்க 3 பேர் வந்துட்டு கேம் விளாடுறாங்க. அந்த ஒரு கேம் எப்படி இருக்குன்னா, நிறைய பலூன் வந்து அந்த ஒரு சிட்டு இருக்கும் ஓகேங்களா, சிட்டு மாதிரி வந்து எழுதி வச்சிருப்பாங்க உள்ளுக்குள்ள. அந்த பலூன் ஊதி ஊதி நிறைய இது வச்சிருப்பாங்க ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 100-150 பலூன் பக்கமா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, அதை உடச்சு அந்த கோ ஐபிபிஓ லோகோ இருக்கும்ல, அந்த ஆரஞ்சு கலர் அண்ட் அந்த ஒயிட் கலர் அந்த மாதிரி லோகோ வந்துட்டு அந்த பலூனுக்குள்ள இருக்கிறத யாரு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வின்னர் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு கோ ஐபிபிஓல வந்து 3 பேத்துல ஃபர்ஸ்ட் இவங்க தான் போவாங்க அப்படிங்கறத வந்துட்டு சொல்றாங்க. இது போக பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டா வந்து போயிட்டு இருந்துச்சு. நிறைய இது வந்து உடச்சு 3 பேருமே வந்துட்டு நல்லா சூப்பராகவே கேம் பிளே பண்ணாங்க. அண்ட் இதுல வந்து லக்கு தான் ஓகேங்களா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லக்கு தான், எஃபெக்ட் எல்லாம் கிடையாது. லக்கு தான் ஓகேங்களா. லக்கு வந்துட்டு யாருக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. லக்குல வந்துட்டு இது யாருக்கு வேணா போகும் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. இந்த ஒரு கேம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு பலூன் உடச்சு நிறைய இது பாக்குறாங்க. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா எதுக்குமே எனக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஈஸியா கிடைக்காதுன்ட்டு நம்ம பவித்ரா வந்துட்டு அழகா தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த இந்த ஒரு கோ ஐபிபிஓல. அண்ட் அவங்க வந்துட்டு இப்ப கோ ஐபிபிஓல வந்து அந்த ஒரு லோகோ எடுத்துட்டு அது கேமரா முன்னாடி காமிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஹவுஸ்மேட் எல்லாருமே அப்படியே அந்த பலூன் வந்துட்டு மிதிச்சு விளாண்டாங்க பாருங்க. அந்த சவுண்ட் இது அந்த சத்தம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இது வந்துட்டு செம்ம கியூட்டாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு கோ ஐபிபிஓல வந்து இன்னொரு இது ஒண்ணு வைக்கிறாங்க ஓகேங்களா. ஒரு அந்த உருட்டி விடுவோம்ல, அந்த ஒரு 6 பக்கெட் மட்டும் இருக்குங்களா, அந்த மாதிரி வந்துட்டு உருட்டி விட்டு இதுல வந்து என்னென்ன நேம் இருக்குன்னா தாய்லாந்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியட்நாம், பாலி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் அண்ட் இன்னொரு ஊரு ஐயோ மறந்துச்சு, இந்த ஒரு 5 ஊர் பக்கமா இருக்கும். அந்த 5 ஊர்ல வந்து உருட்டி விட்டோம்னா எந்த அந்த இது காமிக்குதோ, எந்த நாடு வந்துட்டு காமிக்குதோ அந்த நாடு வந்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிடறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க 2 நாடு வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, ஜெய்ப்பூர் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா துபாய் ஓகேங்களா. ஜெய்ப்பூர் அண்ட் துபாய் 2 இது சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிச்சதெல்லாம் வந்துட்டு மிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அந்த பேப்பர் பிரிக்கணும், அந்த மிஸ்ட்ரின்னு வந்துச்சுன்னா அந்த பேப்பர் பிரிக்கணும் ஓகேங்களா. இதுல வந்து கரெக்டா வந்து பவித்ரா உருட்டும் போது மிஸ்ட்ரின் அப்படிங்கிற மாதிரி வந்து விழுந்தது. அதுக்கப்புறம் அதுல மிஸ்ட்ரிங்கிறதுல பார்த்தா வியட்நாம் ஓகேங்களா. வியட்நாம்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம். அண்ட் அவங்க கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ல ஒரு ஆளோ அவங்க வந்துட்டு டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்பயுமே வந்துட்டு பவித்ரா வந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல, ஈஸியா கிடைக்காதுன்ட்டு தட்டி தூக்கிட்டு போயிடுச்சு. அண்ட் இதான் வந்துட்டு இப்போதைக்கு லைவ்ல வந்துட்டு சூப்பராகவே வந்து இந்த ஒரு கோ ஐபிபிஓ வந்து முடிச்சு விட்டாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இனிமே வந்து பெஸ்ட் ஒர்ஸ்ட் கிடையாதுல, அது மட்டும் இல்லாம கேப்டன் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அதனால இதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து முடிச்சு விட்டாரு. அண்ட் இந்த இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க பவித்ராவை பத்தி.